ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்னைக்கு எக் பிரியாணி தான் செய்ய போகிறோம். எக்கு வந்து 6 எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து 6 முட்டையை வேக வச்சுட்டோம். இதனுடைய ஓடு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா, ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டேன். அதாவது என்னென்னா ஒரு 6 டம்ளர் இருக்கும். இதுக்கு வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 5 லவங்கம், பட்டை 2, ஸ்டார் அனீஸ் வந்து 2 எடுத்துக்கலாம். நம்ம ரைஸுக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். வேக வச்சு நல்லா உதிரியாக எடுத்துக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி கலவை நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் போட்டுட்டோம். நல்லா வேகட்டும். இது வந்து நம்ம ஒரு சைடில் வச்சுக்கலாம். இந்த சைடு வந்து தாளித்து விட்டுக்கலாம். நம்ம இதுக்கு ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயத்தை வந்து ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு நம்ம இதில் பாதி வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 2 நிமிஷமாவது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். 2 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெயை வந்து வடிச்சிருங்க. கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதும். மீதி வந்து நம்ம ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணிட்டோம், அதனால் ரொம்ப தேவையில்லை. தாளிக்கிறதுக்கு 2 பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, ஜாவித்ரி, இது வந்து ஆப்ஷனல் தான், 5 லவங்கம், பட்டை 2, ஏலக்காய் 3, ஸ்டார் அனீஸ் 1. இதில் நம்ம பாதி வெங்காயத்தை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த மசாலா வாசம் இறங்கணும், வெடிக்கட்டும். இப்போ நம்ம இந்த வெங்காயத்தில் பாதி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன மசாலானா, ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன், 1 டீஸ்பூன், அதாவது இது 1 டீஸ்பூன் அளவு கிடையாது, அரை டீஸ்பூன் அளவுக்கு வரும் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள். இது கூட நம்ம கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/4 டீஸ்பூன். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் சின்னதாக ஒரே ஒரு கீரல் இருக்குது, இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ரைஸில் வந்து உப்பு போட்டோம். மசாலா கலவாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். இது சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். உப்பு ஆட் பண்ணாவே கொஞ்சம் வந்து தக்காளி எல்லாமே சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கு தான் வந்து வெங்காயம், தக்காளி கூட நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம மீதி இருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். ரைஸ் வெந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலா வேக வச்சுட்டு தம் கொடுத்துக்கலாம். இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மசாலா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தனியாக வந்து முட்டை வந்து ஃப்ரை பண்ணி நம்ம ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம ரைஸ் வச்சோம். செகண்ட் ஸ்டெப்பு இந்த மாதிரி பண்ணிட்டோம். 3வது ஸ்டெப் வந்து நம்ம முட்டையை வந்து வேக வச்ச முட்டையை ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். எக்கு வந்து என்னென்னா கட் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். மசாலா வந்து நல்லா இறங்கிடும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா முட்டைக்கும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம 1 ஸ்பூன் ஆயில் லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு எக்கு போட்டுக்கலாம். இது 1 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிட்டோம், தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தோசைக்கல் வச்சுட்டோம், ஆன் பண்ணிக்கலாம். சிம்மில் நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வைக்கணும். இப்போது ரைஸ் ஆல்ரெடி வேக வச்ச ரைஸ். அடுத்து இந்த மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு அரை லெமன் நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். எக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற எக்கு நல்லா அடி உள்ள அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம முட்டை வச்சுட்டோம். கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா கொஞ்சமாக. ஸ்டீம் வந்து போகாத மாதிரி நம்ம ஃபாயில் பேப்பர் வந்து அடி மேலே போட்டுக்கலாம்.
நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வந்து அப்படியே ஆகட்டும். அதுக்கப்புறம் நல்லா வந்து ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கு. ஆஃப்டர் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் வந்து நம்ம தம் வச்சுருக்கோம். இதை வந்து கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த மசாலாவை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சுவையான எக் பிரியாணி ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி செய்ய போகிறது வெஜிடபிள் பிரியாணி. ரொம்ப சுலபமாக பண்ணலாம். அதாவது எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பேனில் வந்து வெங்காயம், தக்காளி, வெஜிடபிள்ஸ் வந்து என்னென்னா கேரட், பீன்ஸ், டர்னிப் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட உருளைக்கிழங்கு, மீல் மேக்கர், இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி, அதாவது கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் கூட ஆட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரீஃபைண்ட் ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பட்டை 1 துண்டு, 3 லவங்கம், 1 நட்சத்திர மொக்கு, பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய். இது வந்து நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா காஞ்சிடுச்சு, அதாவது இந்த வாசம் வந்து எண்ணெயில் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணியோட டேஸ்ட் வந்து தூக்கலாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் போட்டுக்கிறது வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணுங்கிறதுனால உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். இது நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. கூடவே நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப காரம் இல்லை, பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 3 தக்காளி பொடியாக நறுக்கியிருக்கிறேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்போவுமே நம்ம போட்டோன்னா இந்த மாதிரி தீஞ்சு போயிருக்கும். பட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளிலேயே தண்ணி விடும். நல்லா வதக்கிட்டே இருக்கலாம், கை விடாமல் வதக்குங்க. இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கலாம். கூடவே நம்ம புதினா இலையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கைப்பிடி புதினா ஆட் பண்ணுறேன். நல்லா பரட்டி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. கரம் மசாலா ஆப்ஷனல் தான். இது நல்லா எண்ணெயிலேயே வந்து வதக்கிக்கணும், பச்சை வாசம் போயிடும். இது வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து இதே மாதிரி வதக்கிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பிரியாணி மசாலா இல்லைன்னா நீங்கள் வந்து சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி மசாலா வந்து வீட்டிலேயே அரைச்சது. இதனோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 50-50 கிராம் இருக்கும். அதே மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும். இது கூட டர்னிப் எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு காலிஃப்ளவர் வந்து ஆட் பண்ணனா அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காதுங்கிறதுனால ஆட் பண்ணல. நீங்கள் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து சோயா வந்து ஊற வச்சுருக்குறோம், அதாவது மீல் மேக்கர். இதையும் நம்ம நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சோயா வந்து குழந்தைகளால் சாப்பிட்றதுனால நான் ஜாஸ்தி ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு ஊற வச்சு ஆட் பண்ணுறேன். நார்மலாக 50 கிராம்ஸ் இருந்தாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும். ஆல்ரெடி வெங்காயத்தில் கொஞ்சமாக தான் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாத்துக்குமே தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் மாற்றிக்கலாம். மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். எங்கிட்ட இருக்கிறது பேனாசோனிக் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்.
இது வந்து ஃபஸ்ட்டு கீப் ஃபார்மில் தான் இருக்கும். நார்மலாக நம்ம குக்கிங் மோடுக்கு மாற்றிடணும். அதை ஜஸ்ட்டு இதை ப்ரெஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ப்ளக்கில் சொருகிட்டு, இது வந்து குக்கிங் பிளேட். இது குக்கிங் பிளேட். இது இல்லைன்னா ஆக்சுவலாக வந்து ரைஸ் எதுவுமே வேகாது. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கிங் பிளேட், நம்ம ரைஸ் நான் 4 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கிறேன். தண்ணி எவ்வளோ ஊற்றுறதுன்னு இப்போ சொல்கிறேன். இது அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி அரிசி, வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம தாளிச்சிருக்கிறோம். இது வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியதில்லை. நான் வந்து கரெக்டாக வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற டைம் தான் நான் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறதுங்கிறத நான் சொல்கிறேன். இந்த டம்ளரில் 4 டம்ளர் வந்து நான் போட்டிருக்கிறேன், அரிசி போட்டிருக்கிறேன். நார்மலாக பார்த்தோன்னா அரிசியில் வந்து நம்ம 1:3 ஊற்றுவாங்க பழைய அரிசியாக இருந்ததுன்னா. இந்த அரிசிக்கு வந்து பாசுமதி அரிசிக்கு எப்போவுமே நம்ம வந்து 1:2 அப்படிங்கிறத எடுத்துக்கூடாது. நம்ம வந்து 1.5 டம்ளர் அளவுக்கு கம்மியாக தான் ஊற்றணும். அதை 4 டம்ளருக்கு 8 ஊற்றுறதுக்கு பதிலாக 6 ஊற்றினாலே போதும். இப்போ நான் அளந்து ஊற்றுறேன். 1 2 3 4 5 6 6 ஊற்றினாலே போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து வெஜிடபிள்ஸில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இருக்குது. அந்த அளவுக்கு இது 6 டம்ளர் ஊற்றினாலே போதும். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வெந்துட்டுருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பேன்லேருந்து எடுத்து இதில் மாற்றிக்கலாம். இப்போ நான் குக்கிங் மோடுக்கு போட்டுறேன். ஆன் பண்ணியாச்சு. இப்போ குக்கிங் மோடுக்கு வந்துருச்சு. இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம அந்த வெஜிடபிள்ஸ் வெந்துருச்சுன்னா இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த அரிசியில் வந்து ஒட்டாமல் வரணுங்கிறதுனால இதில் வந்து நம்ம நெய் விட்டுக்கலாம். இப்போ நெய் விட்டுக்கலாம். போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நெய் வந்து உருகிடும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். 4 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வெஜிடபிள்ஸ் வேகட்டும். அதுக்கப்புறம் ரைஸ் குக்கரில் மாற்றிக்கலாம். 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் மாற்றிக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். இதிலிருந்து நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா அந்த பேனை வந்து கழுவுறப்போ, ஏன்னா தண்ணியினோட அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த பேனில் இருக்கிற மசாலாவும் இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலக்கி விடுங்க. இது வந்து குக்கிங் வந்து எப்படின்னா கீப் ஃபார்முக்கு வந்ததுக்கப்புறம் அதே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இப்போ ஆல்ரெடி நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே இந்த மசாலா நிறையா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். நம்ம அதே தண்ணி, அதே மெஷர்மெண்ட் வந்து மாறல, அதே அளவு இருக்குது. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறம் கீப் வார்ம் மோடுக்கு வந்துருச்சுன்னா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நம்ம அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கீப் வார்ம் வந்துருச்சுனாவே பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சூடாக சர்வ் பண்ணலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாம். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.